friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிள் கான்வர்சேஷன் தான் பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான உரையாடல் தான் பார்க்க போறோம். ஒருத்தவங்க கிட்ட நம்ம சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்ல சின்ன சென்டென்ஸ்ல ஒருத்தவங்க கிட்ட எப்படி கொஸ்டின் கேட்கறது, ஆன்சர் எப்படி வாங்குறதுன்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிகினர்ஸ்க்கும் ரொம்ப கிட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் இங்கிலீஷ் இப்பதான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவ் ஆர் யூ? நீ எப்படி இருக்கிறாய்? சோ யார பார்த்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நீ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம்ல. சோ அதுக்கு ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். அதுக்கு அவங்க வந்து நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஐ எம் ஃபைன், ஹவ் அபவுட் யூ? ஐ எம் ஃபைன், ஹவ் அபவுட் யூ அப்படின்னு கேட்கலாம். டு யூ நோ இங்கிலீஷ்? உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா? எஸ், ஐ நோ இங்கிலீஷ். ஆம், எனக்கு ஆங்கிலம் தெரியும். வாட்ஸ் யுவர் நேம்? உன் பெயர் என்ன? மை நேம் இஸ் அஞ்சு. என் பெயர் அஞ்சு. வாட்ஸ் யுவர் சர்நேம்? வாட்ஸ் யுவர் சர்நேம்? உன் குடும்ப பெயர் என்ன? சோ வீட்ல ஒரு சிலர் வந்துட்டு செல்லம்மா குடும்ப பேருக்காக வைப்போம்ல. சோ அது வந்துட்டு இந்த குடும்ப பேரா, இப்ப தாத்தாவோட பேர் அப்படியே அவங்களுடைய அப்படியே அப்பாவோட பேர் அதுல இருந்து சர்நேமா கூட்டிட்டு வருவோம்ல. சோ அது மாதிரி உங்களுடைய சர்நேம் என்ன அப்படின்னு கேட்டா மை சர்நேம் இஸ் கிரீன். என்னுடைய குடும்ப பெயர் கிரீன். சும்மா அவங்க கிரீன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க. உங்க சர்நேம், அதாவது இப்போ வந்துட்டு உங்க வம்ச வழியில வந்துட்டு இப்போ தாத்தாக்கு ஒரு பேர் இருந்துச்சுன்னா அவங்க கனெக்ட் ஆகுற எண்டிங் அந்த மிச்ச பாதி பேர் மட்டும் அப்பாக்கு அப்படியே பேரனுக்கு எல்லாருக்கும் வச்சுட்டே வருவாங்க. அவங்க பரம்பரைக்கே ஒரே பேரை வந்துட்டு அப்படியே லைனா வச்சுக்கிட்டே வருவாங்க. சோ அதுதான் நம்ம வந்து சர்நேம், குடும்ப பேர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஹவ் ஓல்ட் ஆர் யூ? உனக்கு எத்தனை வயது ஆகிறது? ஐ எம் 21 years old. எனக்கு 21 வயது ஆகிறது. வேர் ஆர் யூ ஃப்ரம்? நீ எங்கிருந்து வந்தாய்? I am from NYC. நான் NYC இலிருந்து வந்தேன். Where do you come from? நீ எங்கே இருந்து Where are you from? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? I am from NYC. நான் NYC இலிருந்து வருகிறேன். Where do you come from? நீ எங்கே வருகிறாய்? I am come from actually America. நான் அமெரிக்காக்கு வருகிறேன். How long have you been here? எவ்வளவு நாட்கள் நீ இங்கே இருப்பாய்? Maybe for 3 years. ஒருவேளை 3 வருடம் இருக்கலாம். What do you do for living? What do you do for living? நீங்கள் வாழ்வதற்கு என்ன செய்கிறீர்கள்? I am student. நான் மாணவனாக இருக்கிறேன். What are your hobbies? உன்னுடைய பொழுதுபோக்குகள் என்ன? I like reading books. நான் புத்தகம் படிக்க விரும்புவேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 10 சென்டென்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம், பேச்சு போட்டி கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ்லாம் அதுல வரும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.